ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஜேஸ் கிச்சனில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை, மூக்கு கடலை வடை. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே ஒரு 1/4 கிலோ போல் நான் மூக்கு கடலையே சோக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் செய்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ் ஊறினா தான் அது நல்லா இந்த மாதிரி நல்லா சோக் ஆகி இந்த மாதிரி பெருசாக ஆகிருக்கும். இப்போ அதை அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு 3-4 லவங்கம், அப்புறம் இஞ்சி சின்ன துண்டு, ஒரு பூண்டு ஒரு 10, அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூனு, அப்புறம் சில்லிஸ் பச்சை மிளகா 5 சில்லி நான் கிரைண்ட் பண்ணும் போதே போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை தண்ணி விடாமல் நல்லா ஆட்டிக்கணும். பெருங்காயம் இதில் ஏன் சேர்த்துறேன்னா, நம்மளுக்கு இது கொஞ்சம் கேஸ் இருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துனா இது நல்லா இதாகிடும். தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு தெளிக்கவே தேவையில்லை. அதுவே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிரும். தண்ணி கூட விடாமல் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வடை நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக வராது, ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மெத்துன்னு வரும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் 1/4 கிலோவுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். அவ்வளோ மாவுக்கு 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியையும் கொஞ்சம் நிறையா, கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடை நம்மளுக்கு அந்த யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல சோடா உப்பு போடணுன்னு, அந்த மாதிரி போடணுன்னு அவசியமே இருக்காது. இதில் விடுற தண்ணியே நம்மளுக்கு அந்த வடைக்கு நல்லா உப்பி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு வடை பக்குவத்துக்கு எதுவுமே நல்லா அப்படியே இந்த வெங்காயத்துலேயும் எல்லாம் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா நம்மளுக்கு டைட்டாக நிற்கணும். அப்போ ஆட்டும் போதே நம்ம தண்ணி விடாமல் ஆட்டிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், அவ்வளோ அழகாக ரவுண்டாக நான் இந்த மாதிரி தான் தட்டி போடுவேன் வடையை. இங்கே பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதாங்க, அழகான வடை வந்துடும் நம்மளுக்கு ரவுண்டாக. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மூக்கு கடலை நம்மளுக்கு அப்படியே பச்சையாக தான் எடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு ஊற வச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான கிறிஸ்பியான வடை சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு. யூஸ்வலாக கடலைப்பருப்பு வச்சு செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்குது வடை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. என் பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த வடை இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் இதை உடச்சி காட்டுறேன். இந்த வடையை பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது வடை சாப்பிட்றதுக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.